நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஹெச்எப் கிராஸ் பிரீடில் ஒரு சின மாடுங்க. மாடு நல்ல குவாலிட்டியான மாடு. 10 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். மாடு 10 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். சின மாடு தான். மாடு தெளிவான மாடு. மாடு எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, மாட்டோட கறவை, வேலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெச்எப் கிராஸ் பிரீடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு 2ஆம் மீத்து தான். 9 மாதம் சினியாக இருக்குது. இந்த கண்ணினை டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. கறவை கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 லிட்டரு கறவை, அதாவது ஒரு 20 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்திட்ட துவரங்குறிச்சி. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்திட்ட துவரங்குறிச்சி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதா இல்லை அப்படின்னா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் பாருங்கள், டிஸ்பிளேல கொடுத்துருக்க தொடர்பு கொள்ளுங்க. அவர் மாட்டை இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃபுல் டீட்டெயில் தனித்தனியாகவே கொடுத்துருவோம். அப்படி ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். ஒரு 1000 5000 அட்வான்ஸ் பே பண்ணால் கூட பொருளை கொண்டு அதை இறக்கிவிட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் மடி லூஸ் இருக்குது. நல்ல ஃபுல் மடி எடுத்து தான் மாடு கண்ணியணும். ஃபுல் மடி எடுத்து மாடு தான் கண்ணியணும்னு சொல்லியிருக்காங்க. 10 லிட்டரு கறவை. இன்னும் 10 நாளுக்காக பிடிக்கும். துவரங்குறிச்சி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. மடி கூச்சம்லாம் எதுவும் கிடையாது. எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும். வெயிலும் மழையும் எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும். டிரான்ஸ்போர்ட் வசதியோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் விற்பனை பற்றி வேணும்னா நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட்டில் வரும். தாராளமாக அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.